ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கேட்கலப்பா, கொஞ்சம் சத்தமாக. சந்தோஷமா இருக்கீங்களா? சூப்பர். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நான் பேசுறது கேட்குதா? எல்லாருக்கும் அட்டென்ஷனாக இருக்கீங்களா? சரி, அப்பப்போ என் கையை நான் கொஞ்சம் பின்னாடி எடுத்துன்னு போகிறேன்னா அந்த மானிட்டருக்கு கொஞ்சம் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஒரு சென்னை சென்ட்ரல் சர்ச்சில் பேசினுக்கிறேன். பேசி முடிச்சுட்டு நான் நிற்கும் போது திடீர்னு ஒரு ஐயா வந்து கையில் ஒரு தைலம் பாட்டில் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. ஏன்னா இது இனத்துக்கு ஐயா இது இல்லை, மெசேஜ் கொடுக்கும்போது பின்னாடி சொரிஞ்சிக்கினே இருந்தீங்க, அதனால் இது ஒரு லேகியம் ஐயான்னு கொடுத்தாரு. அதனால் நீங்கள் அண்ணாக்கு ஏதோ சொறி வந்துட்டுக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது இந்த மானிட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் பின்னாடி அப்பப்போ கை எடுத்துன்னு போவேன். சரியா? சரி, ஓகே. நம்ம முன்னாடியே நம்ம அறிஞ்சபடி இந்த கூட்டம், ஆமாம், இந்த மைக் எத்தனை பைபிள் படிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். முன்னாடியே நம்ம அறிஞ்சபடி இன்னைக்கு நிறைய இடத்துல கூட்டம் நடக்குது. இந்த பக்கம் வேலூரில் சுரேஷ் பீட்டர் அங்கிள், வெஸ்லி மேக்ஷல் அண்ணா, இந்த பக்கம் இந்த மாதிரி நிறைய கூட்டம் நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் இன்னைக்கு நான் நினச்சேன் ஒரு 10 பேர் வந்தால் பெரிய விஷயம் போலையே அப்படின்னு நினச்சேன். காலையில் இல்லை, ரொம்ப நாளாக அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 10 பேர் வந்துட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாரும் இன்னைக்கு கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறது ஒரு பெரிய திட்டம்னு சொல்லி. ஒரு வசனம் படிக்கலாமா? எரேமியா 1:5 படிங்களா சீக்கிரமா. என் மெசேஜ் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி ரொம்ப ஒரு 20 மினிட்ஸில் ஷார்ட்டாக கிறிஸ்பாக முடிச்சிடறேன் நான். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். போதுங்கா. நான் உன்னை உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னாகவே உன்னை அறிந்தேன். அப்போ நான் நம்புகிறேன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே 2024 செப்டம்பர் மாதம் 7 இந்த கூட்டத்துக்கு உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும்னு ஏசப்பா ஞாபகம் வச்சிருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வரும் நம்புறீங்களா? போன முறை வந்தது போல் தம்பி ஜான் சொன்ன மாதிரி, பாப்பா அந்த பாப்பா தெரில எனக்கு, ஜனப்பிரியா அவங்க சொன்ன மாதிரி அடுத்த காரியங்களில் கண்டிப்பாக அவங்க எல்லாரோட வாழ்க்கையில் கர்த்தர் மாற்ற ஒரு கிருபை தரப்போகிறார். சரி, நம்ம வேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, மேபி சின்ன வயசுல நிறைய கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரிக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஆனால் அதில் ஏசப்பா கொடுக்குற ரெவலேஷனை இன்னைக்கு பேச போகிறோம். லூக்கா 15 வசனத்தை சீக்கிரமாக படிங்கக்கா. 15-16 படிங்களேன். அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படியாய் அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒரு நிமிஷம்க்கா. இப்போ நம்ம படித்த வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளை சொல்கிறான், என் வாழ்க்கையில் எப்படியாவதுன்னு ஒரு மேன்மையை பார்க்கணும், அதனால் இங்கே இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை வரும், இங்கே இருந்தால் ஒரு பெரிய போராட்டம் வரும், இங்கே இருந்தால் பெரிய ஒரு உபத்திரம் வரும், எங்கள் அப்பாவை விட்டுட்டு நான் தள்ளி போயிட்டா நான் சுதந்திரமாக இருப்பேன், என்னோட இஷ்டப்படி நான் நினச்சபடி நான் நினச்ச வாழ்க்கையை நான் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா, தகப்பனை விட்டு தள்ளி போயிட்டான். எங்கே போயிட்டான்? எல்லாம் என்னை பார்த்து சொல்லுங்கள். தகப்பனை விட்டு எங்கே போயிட்டான்? எனக்கு இதை மாட்டதுனால உங்கள் சவுண்டு கேட்க மாட்டேங்குது. 2வது ட்ரெயின் போகிறதுனால கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். தள்ளி போயிட்டான். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரை விட்டு இங்கே இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு கடினமான வாழ்க்கையாக இருக்குமே, இங்கே இருந்தால் என் வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக மாறிடுமே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் போய்விட்டு இருக்கிறோம். ஏசப்பா விட்டு தள்ளி போயிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தள்ளி வந்துட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது தெரியுமா? 16வது வசனம் கொஞ்சம் படிங்களா மறுபடியும். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? அவன் நினைச்சது என்ன தெரியுமா? இங்க நான் வந்துட்டு நான் சந்தோஷமா இருந்துருவேன், இங்க நான் வந்துட்டா மகிழ்ச்சியா இருப்பேன், என் பிரச்சனை எல்லாம் வழிஞ்சு போயிடும், என் அப்பா விட்டு நான் தள்ளி வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவனோட நிலைமை எப்படி வந்துருச்சுன்னா,
பரிதபிக்கக்கூடியப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சான். அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு காலத்தில் அவனுடைய டைனிங் டேபிள் அவ்வளோ பெரிய சாப்பாடு விருந்து, கீழே பார்க்கலாம் அதோடைய வசனங்கள் எல்லாம். ஆனால் இன்னைக்கு ஐயோ ஒரு வாய் தவிடு எனக்கு இருந்துச்சுன்னா போதும், நான் பொழைச்சிப்பேன். பசி, ஒரு தவிடு இருந்துச்சுன்னா போதும் எனக்கு. அது என்ன தவிடு தெரியுமா? நம்மெல்லாம் பார்த்து தீண்ட கூட தகாத பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டை சாப்பிட்டா என் பசி தீந்துரும் அப்படின்னு நினைச்ச ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சியே, உங்க சூழ்நிலை ஒருவேளை நீங்க ஏசப்பா விட்டு தள்ளி போயிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஐயோ ஏசப்பா கூட இருந்தா, சர்ச்சுக்கு வந்தா சில கட்டுப்பாடு இருக்குதே, என் வாழ்க்கையில நான் எப்படிடா, என் வாழ்க்கை எப்படி நான் நன்மையா இருக்க முடியும்? இங்க வந்தா சினிமாவுக்கு போக கூடாதே, இங்க வந்தா பலவிதமான என் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துக்கு எனக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சு நான் இருக்க முடியாதே. இந்த மாதிரி ஒரு ஜீவியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆனா இந்த கெட்ட குமாரன் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு கஷ்டம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, 17 படிங்கக்கா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த பிறகு அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், இங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, தன் தகப்பனின் கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுகிறேன். எங்க அப்பா வீட்டுல எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் பசியினால செத்துன்னு போறேனே. எங்க அப்பா அவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறாரு அப்பா எல்லாரையும், ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப கேவலமா இருக்கிறேனே. உங்களுக்கும் அநேக பேரோட வாழ்க்கையில் ஒருவேளை முகம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே நான் மேலே நிற்கிறதுனால ஆவியில் என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, நிறைய பேருக்குள்ள ஏசப்போடைய ஆவி இல்லைன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அநேக பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, என் வாழ்க்கை எங்கே போயிட்டுருக்குதுன்னே எனக்கு தெரியலண்ணா. ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்தேன், ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஒரு காலத்தில் பேரின்பமாக இருந்தேன்னா, ஆனால் இன்னைக்கு ஐயோ முடிஞ்சு போயிருச்சேண்ணா என் வாழ்க்கை. ஒரு காலத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனே, இன்னைக்கு இவன் சொல்கிறான் பாருங்க. அவன் ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எங்கள் அப்பா விட்டு தள்ளி போயிட்டேன்னா நான் மோசஸ் கிட்ட சொல்லுவேன், டே மோசஸ், என் வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்கடா சாப்பிட்றதுக்கு, ஆனால் எனக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையாடா நான் சொல்லுவேன். ஆனால் அங்கே சொல்கிறான், என் தகப்பனின் வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில். அப்போ அவன் எங்கே இருக்கிறான்? பிள்ளைன்ற ஸ்தானத்தை மறந்துட்டான். தான் பிள்ளை, எங்கள் அப்பாவுக்கு நான் பிறந்தவன்றதே அங்கே மறந்துட்டான். ஏன்னா அவன் பண்ண அந்த பாவம், ஏசப்பா விட்டு தள்ளி போனதை அங்கே ரொம்ப தெளிவாக ஒரு வசனம் சொல்லி அவனுக்குள்ள ஒரு குத்துதல் ஏற்பட்டு அந்த இடத்துல அப்படி சொல்கிறான். படிங்கக்கா. என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளுங்கள். அங்க அவன் திருப்பி போயிட்டு அப்பா கிட்ட க்ளோஸா பழகிற அளவுக்கு கூட அவனுக்கு அங்க ஒரு லைஃப் இல்லை. இது இன்னைக்கு நான் போயிட்டா எங்க அப்பா அக்செப்ட் பண்ணிப்பார் என்னன்ற ஒரு நிச்சயம் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சே, இனி நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மகனே, நீ கவலைப்படாத, நீ பாவம் பண்ணிட்ட, ஆமா, நீ தப்பு பண்ணிட்ட, ஆமா, இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதா? இல்லை 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 இல்லை, இது மாற்ற முடியும். உனக்காக நான் நிற்பேன், உன் கூட நான் நின்று உன் வாழ்க்கை நான் மாற்றுவேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை நம்ம படிக்கிற வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுது பத்தியா. நம்ம தள்ளி போயிட்டோங்க ஏசப்பா விட்டு, ஏசப்பா வேணான்ற ஒரு முடிவுக்கு போயிட்டோம், ஏசப்பா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம போயிட்டோம். ஆனால் இங்கே அந்த தகப்பன் அந்த 20வது வசனம் படிங்களேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். போதுங்க, முத்தம் செய்தான். இவன் நினைச்சான்,
எங்க அப்பா முன்னாடி போயிட்டு நிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனா எங்க அப்பா வீட்டில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. என் அப்பா வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல ஃபீஸ்டா இருக்குது. ஆனா நானும் இங்க பண்ணி சாப்பிட்றத சாப்பிட்றேனே, அதுக்கு கூட எனக்கு வழி இல்லையேன்னு அவன் நினைச்சான். ஆனா இங்க அவன் முடிவெடுத்தான், சரி ஓகே எங்க அப்பா வீட்டில் போய் நான் ஒரு வேலைக்காரனாவது மாறிடுறேன் அப்படின்னு அவன் நினைச்சு அப்பா வீட்டுக்கு போறான். அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவன் வாழ்க்கையில நடந்த நன்மை என்ன தெரியுமா? அவன் வருகிறத தூரமா பார்த்தாங்களா. யார் பார்த்தது? தன் தகப்பன் தூரமா பார்த்தத உடனே அவர் என்ன பண்ணாருன்றத வசனம் இருக்கிறத படிங்களேன். தூரத்தில் அவனை கண்டபோது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி ஓடி, முதல்ல அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாரு. அப்புறம் குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், உங்களுக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படும், இனிமேல் உங்களுக்கு நான் பையன் சொல்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று. இப்படி சொல்லாமா நம்ம லாங்குவேஜ்ல? உங்க பையன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்க பையன் சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா. நான் வேசிக்கிட்ட போனது உண்மைதான்ப்பா, நான் என் வாழ்க்கை முடிஞ்சு போனது உண்மைதான்ப்பா, எல்லாரும் கூட சேர்ந்து மனம் போன ஜீவியத்துல வாழ்ந்தது உண்மைதான்ப்பா. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களோட சமூகத்துக்கு இல்ல, உங்களோட வேலைக்காரனா நிக்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லப்பான்னு சொல்றான். அதுக்கு தகப்பன் சொல்றாரு, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளை போட்டு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பியும் உயிரோடு எழுந்துட்டான். போதும். அவங்க அப்பா அவனை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், என் பிள்ளை வந்துட்டான். என் பிள்ளை அநேகமான சூழ்நிலை போயிட்டது உண்மை, என் பிள்ளை அவன் செத்து போயிட்டுன்றது உண்மை, எங்க போனான்னு பல வருஷம் அவனை பார்க்க முடியல உண்மை. ஆனா இன்னைக்கு என் பிள்ளைய நான் பார்த்துட்டேன், இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான். அவன் நினைச்சான் நான் ஒரு வேலைக்காரனா போய் சேர்றேன்ட்டு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவன் தகப்பனை கண்ட பின்பதாய் தகப்பனோ தன் வேலைக்கு எந்த வேலைக்காரனா போய் சேரணும்னு ஆசைப்பட்டானோ, கடைசியில அதே வேலைக்காரனை கொண்டு அவனுக்கு ஒரு ஷர்ட்டு, ஸ்லிப்பரு, மோந்திரம், ஒரு நல்ல பீஃப் பிரியாணியை கொடுக்குறாரு. எவ்வளோ அருமையுள்ள ஒரு தகப்பன். பைபிள்ல ஒரு வசனம் போடுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரம தகப்பனாகிய நான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், காணாமல் போன பிள்ளை தான் வீட்டுக்கு வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா கட்டி பிடிச்சி அனைத்து முத்தம் குட்டு, மகன் நீ வந்துட்டல, மகன் போதண்டா, நீ வந்துட்டல, இனி உன் வாழ்க்கை மாறிடுச்சுடா, இனி இனி நீ பிச்சைக்கார ட்ரெஸ் போட வேணாம், உனக்கு நல்ல ட்ரெஸ் நான் கொடுக்குறேன், இனி பண்ணி சாப்பிட்றத நீ சாப்பிட வேணாம் மகன், உனக்கு நல்ல சாப்பாடை நான் உனக்கு போடுறேன், நீ நீ உன் காலில் கல்லு குத்தி இருக்கும், நீ நடக்கும் போது இன்னிலிருந்து உனக்கு நான் ஒரு நல்ல பிராண்ட் ஷூவை போடுறேன்டா. நீ எல்லாரையும் பார்த்து ஐயோ இவன் இவ்வளோ அழகா இருக்கிறானேன்னு சொல்லி ஏங்கி இருந்திருப்ப, ஆனா அதுக்கு பதிலாக உன் கைக்கு நான் ஒரு நல்ல முத்திரை மோந்திரத்தை நான் உன் கையில தரேன்டா. எவ்வளோ பெரிய ஒரு தகப்பன், அநேகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தகப்பன், உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் இதை செய்வாரே. ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் மாறாத ஒரு நல்ல ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் நம்மளை மறந்துடுவாரா? நம்ம வாழ்க்கையில் நம்மளை தள்ளிடுவாரா? அவர் சமூகத்துக்கு வந்துட்டோன்னா நீ பாவம் பண்ணிடுறா, வெளியே போயிடுற நம்மளை பார்த்து சொல்லுவாரா? அவர் ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு மூமெண்ட்டும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். எதுக்காக? இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டானா, இன்னைக்கு அந்த தகப்பன் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தானா, ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை பிள்ளை வந்ததை பார்த்ததும் அவன் எப்படி மாறினான் தெரியுமா? ஓடி போய், அவரால் முடியல, ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஷர்ட்டை போட்ட வேலைக்காரர், டேய் வாடாங்க, என் பிள்ளை செத்துட்டான்னு நான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, அவன் சாவலப்பா, அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான், அவன் செத்துட்டான்னு நினைச்சேன், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான், இவனுக்கு ஷர்ட்டை போடு, இவனுக்கு ஒரு செருப்பை போடு, ரிங்க கொடு, இவனுக்கு சூப்பரா மேன்மையா தூக்கி மேல நிக்க வச்சு அழகு பாடுறான்ற ஒரு உலகத்தின் தகப்பன்டா.
மக ஒரு உலகத்தின் தகப்பன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஒருவேளை இன்னைக்கு நீ மனம் திரும்பினா, இன்னைக்கு ஆண்டவரே இனி என் வாழ்க்கை உங்களுக்கு தான்ப்பா நான் சொல்லிச்சேன்னா, ஒவ்வொரு நாளும் அறையின் வெளியே கதவை தட்டி கொண்டிருக்கிற ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இன்னைக்கு வந்துருவாட்டானான்னு கெஞ்சற ஏசப்பா உங்களை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவார், எவ்வளோ சந்தோஷப்படுவார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் பெயரால் நான் ஆசீர்வதிப்பேன்னு பைபிள் அவ்வளோ அழகாக ஒரு உவமையில சொல்லுது. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? மகன் என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? சீரியஸ்க்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஆல்பம் சாங்ஸ்க்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தரமாட்டியா? ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குற ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும்தான். நீ எதுக்கோ உன் லைஃப்பை செலவிட்டுட்டல்ல, நீ எதுக்கோ பண்ணிட்டல்ல, மனம் போன ஜீவித்தில், இஷ்டம் போன ஜீவித்தில் வாழ்ந்துட்டல்ல, இனி ஏசப்பா உங்களை பார்த்து கேட்குற ஒரு வார்த்தை, அந்த கெட்ட குமாரன் திரும்பி வரான். அன்னைக்கு என்ன திரும்ப நடந்துச்சு அவங்க வீட்டில்? அன்னைக்கு என்ன திரும்ப நடந்துச்சு அவங்க வீட்டில்? அந்த 24வது வசனத்தை படிங்களேன். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இங்கிலீஷ்ல எப்படி திரும்ப இருக்குது? So they bang to celebrate. அந்த நாள் அவங்க தெருவில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய கார்னிவலா இருந்துச்சு, ஒரு திருவிழாவா. என் பிள்ளை வந்துட்டான்பா, காணாம போன என் பிள்ளை வந்துட்டான்டா. ஊரெல்லாம் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நீ என் பிள்ளை பத்தி எவ்வளவு கேவலமா சொன்ன, ஆனா இன்னைக்கு என் பிள்ளை வந்துட்டான்டா, என் கூட இருக்கிறான்டா. இன்னைக்கு அப்பா என்ன வேலைக்காரனா ஏத்துக்கப்போன்னு வந்திருக்க. அப்பனா அது சும்மா இல்ல, அவன் திருந்திருந்தனால தான் அந்த வார்த்தை வந்துச்சு. அவன் சொல்லியிருப்பாரு அவங்க அப்பா. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு வசனம், கடைசியா ஒரு வசனம் மட்டும் படிக்கலாமா? லூக்கா 15:7 படிங்களா சீக்கிரமா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரும். பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். உலகத்தில் அவன் சொல்றான், என் பிள்ளை வந்துட்டான், மரித்தான், செத்தான், காணாமல் போன, கிடைச்சிட்டான், இன்னைக்கு சந்தோஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்டா. ஆனா ஏசப்பா பரலோகத்தில் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 99 மனம் திரும்பாத நீதிமான காட்டிலும் மனம் திரும்பின உண்மையா நிக்கிற ஒரு நீதிமான் வந்துட்டா பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய செலிப்ரேட் இருக்குமா, அவ்வளோ பெரிய செலிப்ரேட் இருக்குமா. இந்த ஏசப்பா லூசிஃபரை கீழே தள்ளினார்ல, இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமத்தில் ஏசப்பா சாத்தானை கீழே தள்ளினார். கொஞ்சம் அவனுடைய மைண்ட் செட்டில் நம்ம யோசிக்கலாமா? அவன் என்ன சொல்லியிருப்பான், என்ன நினச்சிருப்பான்? என்ன தள்ளிட்டல்ல, என் நாள் வரப்போகுது, என் நேரம் வரப்போகுது, எத்தனை பிள்ளைய உனக்கு விரோதமாக நான் எழுப்புறேன், எத்தனை சாவடிக்க போகிறேன்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இன்னைக்கு இந்த மூமெண்ட், இந்த அழியா கூட்டத்தில் இத்தனை கூட்டம் இருந்து எல்லா இடத்துலேருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு இந்த செய்தியை உங்களை கேட்க வச்சிருக்கிறார்ல, இன்னைக்கு என் வாழ்க்கை மாறிச்சுன்னு எடுக்கிற ஒரு டிசிஷனில் உன் லைஃப் மட்டும் இல்லை, ஏசப்பா தலை நிமிந்து என்ன திரும்ப பண்ண போறாரு? சாத்தானை பார்த்து, அவர் ஒப்பனா சொல்ற, அவர் என்ன திரும்ப சொல்லு, என்ன சொன்ன, எத்தனை பேரை நான் அழிக்கிறேனா? இன்னைக்கு சொல்றேன், அங்க பாடுறா கீழே, என் பிள்ளைங்களை பாடுறா, எத்தனை பேர் ஏசப்பாவுக்காக நின்று இருக்கிறான்னு பாடுறா, ஏசப்பாவுக்காக எத்தனை பேர் நின்று அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான் பாடுறா. இனி என் வாழ்க்கை இயேசுவுக்குன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுகிற வாழ்க்கையை பாடுறான்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தில் ஒரு பக்கம் ட்ரம்பட்டு அப்படிங்க பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா அடிச்சு கீபோர்டெல்லாம் வாசிச்சு நல்ல கார்னிவலா ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் போங்க. சீக்கிரம் டைம் ஆச்சு. இதை பார்க்கறதுக்கு ஒரு டிஜே பப்பில் இதை போட்டு ஒரு லைட் போட்டால் அங்கே இருக்கிறவங்க எப்படி ஆடுவாங்களா மாட்டாங்களா? இந்த டிவி உண்மையே ஒத்துக்கணும். இந்த டிவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஜேல இந்த மாதிரி போட்டு கலராக டான்ஸ் எல்லாம் ஆர்டர் தோணுச்சா இல்லையா? ஆடி இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி நான் கேட்குறேன்,
7வது வசனம் மறுபடி படிக்கா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நீ திருந்தனா, ஒருவேளை இன்னைக்கு உன்னோட ஸ்டெப், இன்னைக்கு ஒரு ஸ்டெப், அப்பா என் வாழ்க்கையை நான் மாத்துறேன், நான் இன்னைக்கு வர்றதுனால பரலோகராஜ் அவ்வளோ சந்தோஷப்பட போதா? நீங்க சாத்தானுக்கு முன்னாடி, எனக்காக சாத்தானுக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமா நீங்க நிக்க போறீங்களாப்பா? இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன், நான் வந்துட்டேன்ப்பா, நான் இது வந்துட்டேன்ல, இப்போ நீ வந்துட்டேன்ல, இப்போ வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது பாத்திரலாமா? சக்கரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளையே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறேன், அதை இன்றைக்கே உங்களுக்கு நான் தரேன். இந்த நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு நீ திரும்பி வந்துரு, என்கிட்ட வந்துரு. கம் டு தி ஃபோர்ட்ரஸ் யூ பிரிசனர். நீ என்கிட்ட வந்துட்டனா இன்னைக்கு உனக்கு வாழ்க்கை நன்மை, சாதா நன்மை இல்ல மகன், சாதா நன்மை இல்ல. அந்த நன்மை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் வரும். அந்த நன்மை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நன்மை உன் வாழ்க்கையில் வந்துடும். ஏன்னா அதுக்கு தான் வசனம் அவ்வளோ அழகா தெளிவா சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறேன், அதை இன்றைக்கே உங்களுக்கு நான் தருகிறேன். ரைட் திஸ் மூமெண்ட் ஐ அம் கிவிங் யூ மை சைல்ட். நீ ஏன் மகன் அவ்வளோ கஷ்டப்படணும்? நீ ஏன் ஒவ்வொரு நாளும் நான் தான் சிலுவையை சுமந்து தீர்த்துட்டேன்ல, நீ ஏன் மறுபடியும் விழுந்து போன பாவத்தை நினைச்சு இந்த பாவத்தில் எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்காதா? நீ ஏன்பா கவலைப்படுற? வேணாம் கவலைப்படாத, நீ என்கிட்ட வந்துரு, நான் இருக்கிறேன். நான் அப்பாவா நின்று உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கிறேன். அப்பாவா நின்று உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு நான் நிற்கிற மகன். அப்பாவை நின்று உன் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு, உன் ஹிஸ்டரியை நான் மாற்றி அமைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறணும்னா, இன்னைக்கு நீ எடுக்க போற ஒரு ஸ்டாண்ட், ஏசப்பா இத்தனை நாளா நான் ஒரு மாதிரியான ஒரு லைஃப்ல நான் வாழ்ந்துட்டது உண்மைதான்ப்பா. இத்தனை நாளா நான் உலகமே என்னைய கேள்விக்குறியாய் கேட்கிற ஒரு நாட்களுக்குள்ள நான் வாழ்ந்துட்டது உண்மைதான்ப்பா. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நான் இங்க வர்றதுனால எனக்கு மேன்மை வரப்போகுது, இன்னைக்கு நான் இங்க வர்றதுனால எனக்கு வாழ்க்கை மாறப்போகுது, இன்னைக்கு நான் இங்க வர்றதுனால இது எல்லாத்தையும் காட்டிலும் எனக்காக நீங்க பிசாசை எதிர்த்து தலையை நிமிர்ந்து சொல்லுவீங்க, என் பிள்ளைய நீ அடிச்சல்ல, இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான் பாடுறா. அவர் அந்த உலகத்தின் தகப்பன் கட்டி பிடிச்சி முத்தம் எடுத்து மோந்திரத்தை போட்டு செருப்பை போட்டு ஒரு கொளுத்த கன்று அடிச்சு ஒரு ஃபீஸ்ட்டை கொடுத்த உலகத்தையே அவரால் சந்தோஷப்படுத்த முடியும்னா, பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நம்ம வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? இன்னைக்கு கொஞ்சம் டிசைட் பண்ணலாமா? கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் மகன். உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு, நீ எதிர்பார்க்கிற காரியங்களை மாத்துறதுக்கு, நீ யோசிக்கிற சூழ்நிலையை மாத்துறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ எத்தனை நைட்டு உன் கண்ணீர் உன் தலைக்காணியில் அழுதுருப்ப, எத்தனை நைட் ஐயோ இந்த ஒரு பாவத்தை என்னால் விட முடியலையே, ஐயோ இந்த ஒரு பிரச்சனை என்னை விட்டு போக மாட்டேந்தே, ஐயோ என்னால் ஏசப்போட பிரசன்னத்தை உணர முடியலையே, எத்தனை நைட் அழுதுருப்ப. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கவலைப்படாத, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என்கிட்ட வந்தா விடுதலை இருக்குன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, நீ என்கிட்ட வா, நான் உன்னை மாற்றிடுறேன். நீ என்கிட்ட வந்துட்டுனா உன்னை நான் மாற்றிடுறேன். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்வேன்ப்பா. இதை விட உங்களுக்கு என்னங்க வேணும்? உன் வாழ்க்கையே மாறப்போகுது மகன், உன் வாழ்க்கையே மாறப்போகுதுப்பா. இனிலிருந்து ஏசப்பாவுக்காக நீ துளுத்தெளிகிறவனாய் மாறப்போற. உன் வாழ்க்கை ஜோதி தருகிற ஜோதியாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? I want everybody to come forward. ஜானசக்கா, நானாகவே வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த ஒரு முடிவு உங்க வாழ்க்கையோடைய பெரிய ஒரு வாழ்க்கையாய் மாறப்போகிறது. சவுண்ட் ஏத்துறா. உங்க வாழ்க்கையோட பெரிய ஒரு வாழ்க்கையா மாறப்போகுது மகன். நீ எடுக்க போகிற ஒரே ஒரு முடிவு தான். நீ இன்னைக்கு எடுக்க போகிற இந்த முடிவு, அப்பா
நான் வந்துடுறேன்ப்பா, என்னை கையை பிடிச்சி தூக்கிக்கிறேங்கப்பா, இனி இனி நீங்க தான்ப்பா என் வாழ்க்கை. மோசி வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் மகன். அப்படியே கண்களை மூடுங்களேன் ஒரு நிமிஷம். யாரும் யாரையும் பார்க்காதீங்க. யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. எல்லாம் கண்களை மூடி நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன், இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் எப்படி மாற்ற போகிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையை எப்படி மாறப்போகுது, இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்குது ஏசப்பா, இவ்வளோ ஒன்றுத்துக்குமே நான் உதவாதவனாக இருக்கிறேனே ஏசப்பா, என்னப்பா என்னை போயிட்டு இப்படி மாறிட்டுனே அப்பா. ஒரு கெட்ட குமாரன் திருந்தி வந்ததை போல இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா. அப்பா நான் நானாகவே வந்துட்டு இருக்கிறேன்ப்பா. நான் நீதிமானா வரல, நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு நான் வரலப்பா. நான் எல்லாத்துலேயும் ஐ am the most righteousness person in the world ன்னு என்னால் சொல்லவே முடியாதுப்பா. பாவத்தை தண்ணி போல குடிச்சிட்டு இருக்கிறவனாக என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கிறேன்ப்பா. தண்ணி மாதிரி குடிச்சு 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 இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இன்னைக்கு என்னை உயர்த்துங்களேன்ப்பா, என்னை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேனப்பா. எத்தனையோ விதமான இருள் சூழ்ந்த பூமியில் இருக்கிறத போல இருக்குதுப்பா எனக்கு. ஐயோ அப்படியே இருட்டா இருக்குதுப்பா, இருட்டா இருக்குதுப்பா. என்னால் வாழ முடியலையே, வாழ வழி தெரியலையப்பா, எனக்கு வாழ வழி தெரியலையப்பா. நான் நானாகவே வந்திருக்கிறேன்ப்பா. நான் பெருசா நீதிமானாலாம் வந்துடலப்பா, நான் பெருசா நீதிமானாலாம் வந்துடலையே. ஆமா, முன்னாடி வரவங்க தைரியமா முன்னாடி வாங்க. இன்னைக்கு நான் இங்க வந்துடுறேன்ப்பா, நான் முன்னாடி வரேன்ப்பா. என் வாழ்க்கை ஏசப்பாவுக்காக உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்க போறேன்ப்பா. நான் நம்புறேன் உங்ககிட்ட வந்துச்சா என் வாழ்க்கை மாறும்ப்பா. என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சுப்பா. எத்தனை நாள்பா இன்னும் இந்த பாவத்திலே நான் இருந்தேன். இந்த பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணாமேப்பா. இந்த பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கல பா. கெஞ்சி கேக்குறப்பா, என்னால பரிசுத்தமா வாழ முடியலப்பா. இந்த உலகத்துல, இந்த அக்கிரமமான உலகத்துல வாழ முடியலையே. ஆபிரகாமை போல். Thank you Jesus. அப்பா நான் மறுபடியும் ஒத்துக்கிறேன்ப்பா. நான் நானாகவே வந்திருக்கிறேன் டாடி. நான் நானாக மட்டும்தான்ப்பா இங்க வந்திருக்கிறேன். நான் பெருசா ஒரு பெரிய நீதிமானன்னு சொல்லி என்ன நான் சொல்லிக்கலப்பா. ஒரு ஃப்ரீ கால் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன். எல்லாரும் என்ன பாருங்களேன் ஒரு நிமிஷம். எல்லாரும் என்ன பாருங்க. இந்த மாதிரி யூத் மீட்டிங் நடக்கும்போது விசேஷமாக ரொம்ப கம்மியான க்ரௌட் இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் பலமாக தொடுவார். ஆனால் அதுக்கு மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம விட்டு கொடுத்துடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஏசப்பா கொடுக்குறது ஒரு ஃப்ரீ கால். நான் முன்னாடி வரேன்ப்பா, நான் இன்னைக்கு இங்கே வந்துடுறேன், ஆல்டர்கிட்ட நான் வரேன். நம்ம எல்லாருமே, நானுமே இங்கே வந்துட போகிறேன். இப்போ நம்ம எல்லாம் ஆல்டருக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாம் முட்டி போட்டு இப்போ ஜெபம் பண்ணி கதற போகிறோம். ஆண்டவரே இந்த பாவத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. நம்ம வாழ்க்கையில் நாமே நிதானித்திருந்தால் நம் நியாய தீர்க்கப்படுவோம். நமக்கு யாரும் வேணாம். நம்மளை நியாய தீர்க்கிறதுக்கோ நம்மளை நீ கரெக்ட் நீ தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாரும் வேணாம்.
ஆனா நமக்கு நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம கரெக்டா இருக்கிறோமா தப்பா இருக்கிறோமா, நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோமா இம்பர்ஃபெக்டா இருக்கிறோமான்ட்டு. இன்னைக்கு இந்த கடைசி நேரம் ஏசப்பா எந்த நேரத்தில் வருவாருன்னு தெரியாது. இந்த வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரம் நம்மை நாமே நிதானித்திருந்தால் நம்ம நியாயத்திருக்கப்படும். தயவு செய்து உங்களை நீங்க ஃப்ரீ பண்ணிக்கிச்சு முன்னாடி வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு விடுதலை, ஒரு பெரிய விடுதலை பெற்றுதான் நம்ம போக போறோம். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை. யாரு முன்னாடி வரா யாரு வரல வேணாம், நான் வந்துடுறேன்ப்பா, நான் முதல்ல வரேன், நான் வந்துடுறேன்ப்பா இந்த ஸ்டேஜ் கிட்ட. ஆண்டவரே இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நான் வந்துடுறேன்ப்பா. அப்பா இன்னைக்கு நான் வந்துட்டு ஆண்டவரே என் பாவத்தை எல்லாவற்றையும் என் பாவம் எல்லாத்தையும் இந்த பலிபீடத்துல நான் வச்சிடுறேன்ப்பா. இந்த பலிபீடத்துல எல்லா பாவத்தையும் நான் வச்சிடுறேன்ப்பா. அப்பா என் வாழ்க்கை ஏசப்பா என் வாழ்க்கை இனி உங்க கையில தான்ப்பா. உலகம் பெருசா போயிட்டு இருக்குதுப்பா, உலகம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுப்பா. பாவமான உலகத்துல எங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலைப்பா. இந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேணாம்ப்பா. உலகத்துக்கு ஒரு வேஷமோ உமக்கு ஒரு வேஷமோ சபைக்கு ஒரு வேஷமே வேணாம்ப்பா. இன்னைக்கு உங்களுக்காக நான் வாழ்ந்து செத்து போனாலும் உங்களுக்காக மட்டும் நான் செத்து போறேன்ப்பா. சொல்லுங்க ஏசப்பா யோசிப்ப போல நான் ஒழுங்கில்லப்பா, நான் இல்லப்பா. Glory to Jesus. அப்பா ஆமாப்பா நானாகவே வந்துட்டேன்ப்பா, என்னை ஏத்துக்கங்கப்பா. கிட்டக்குமாரன் தன் தகப்பனை பார்த்து சொன்னார்ல, அப்பா உங்களோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு அருகதி இல்லப்பா, எனக்கு தகுதி இல்லப்பா. ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, அவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்ப்பா, அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு உங்ககிட்ட நான் வரேன், அதே வார்த்தையை நானும் சொல்றேன்ப்பா. எத்தனையோ பேரை மாத்துனீங்கல்ல, எத்தனையோ பேரை மாத்துனீங்கல்லப்பா. நான் சொல்றேன் அந்த ஒரு வார்த்தைய இன்னைக்கு என் வாழ்க்கை நீங்க மாத்திர மாட்டீங்களாப்பா, என் வாழ்க்கை இன்னைக்கு மாத்திர மாட்டீங்களா? இந்த பலிபீடத்தின் மேல எல்லா பாவத்தை இன்னைக்கு நான் வச்சுட்டு போயிடுறேன்ப்பா. இந்த அறையை நான் தாண்டும் போது நீங்க என்ன பார்த்து சொல்லணும், நீங்க என்ன பார்த்து கட்டி பிடிச்சவனாக, என்னை முத்தமிட்டவனாக, எனக்கு மோந்திரம் போட்டவனாக, என் காலு தவறான இடத்துக்கெல்லாம் போயிருச்சுன்னு தெரிஞ்சு எனக்கு ஸ்லிப்பர் போட்டவனா தான் நான் வெளியே போனோம். நான் அப்படிதான் போனோம். எனக்குள்ள இருக்கிறது எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துறப்பா. எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துறப்பா. ஒரு புதிய மனுஷனா என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா, ஒரு புதிய மனுஷனா என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா, ஒரு புதிய மனுஷனா என் வாழ்க்கையை மாத்திருங்கப்பா. புதிய மனுஷனாக ஒரு வாழ்க்கை, புதிய மனுஷனா ஒரு வாழ்க்கை தந்துருங்களே. நீங்க தந்துட்டீங்கன்னா நான் வாழுவேன்பா, நீங்க தந்துட்டீங்கன்னா நான் வாழுவேன்பா. என் ஜீவன் நீதானே, என் துதியும் கடைசியா உங்க வாழ்க்கையோட ஒப்பு கொடுப்பு. Sikire
நீ ஒப்பு கொடுக்கறதா மகன். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டல, இனி உன் வாழ்க்கை மாறிடும் மகன். நீ கவலைப்படாத, உன் வாழ்க்கை மாறிடும் மகன். கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறிடும். இதுக்கப்புறம் யாரும் உன்னை நினைச்சு பார்க்க முடியாது. சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறப்பா. அறிக்கை செய்து விட்டுடுகிற எவனோ என்னிடத்தில் இரக்கம் பெறுவான்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நாங்க நம்பி எங்களுடைய எல்லா பாவத்தையும் இந்த பலிபீடத்துக்கு நேராய் நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. இனி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போகும்போது நான் திரும்பி வந்தவனாக தான்ப்பா நான் போறேன். என் காலில் செருப்பு போட்டதை நான் உணர்ந்துட்டு போறேன். என் காலில் நீங்க மோந்திரம், என் கையில மோந்திர போட்டதை உணர்ந்துட்டு தான்ப்பா நான் போறேன். எனக்கு புது ஆடையை கொடுத்துட்டு தான் போறேன். நீங்க கொடுத்த சாப்பாடை விருந்தா நான் சாப்பிட்டுட்டு போறேன். ஏன்னா இனி என் வாழ்க்கை நீங்க தான். என் உயிர், என் மூச்சு, என் ஆசை எல்லாம் you alone my master, you alone my master. இனி எந்த பாவமும் என்ன மேற்கொள்ள சொல்லுங்க. இனி எந்த பாவம் என்ன மேற்கொள்ளாது. உங்க வாய் சத்தம் எனக்கு கேட்கட்டும். எந்த பாவமும் என்ன மேற்கொள்ளாதுப்பா. இருளில் பண்ற எந்த பாவமும் வராதுப்பா இனி என் வாழ்க்கையில. எப்பா நீங்க எல்லாவற்றையும் மறிச்சிட்டீங்க, அதனால இன்னைக்கு உங்களுக்காக உண்மையுள்ளவனாக நான் வாழ போறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த பலிபீடம் எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்கின ஒரு பலிபீடம். இந்த பலிபீடம் எத்தனையோ நபர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்த பலிபீடம். இந்த பலிபீடம் ஒன்றுமே இல்லாதவர்களை உயர்த்தி வைத்த ஒரு பலிபீடம்ப்பா. இந்த பலிபீடத்தில் நின்று இந்த பிள்ளைகளை நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். I bless everybody with the whole heart of my bottom of the heart, Father. நல்லா இருக்கட்டும், வாழ்ந்து இருக்கட்டும், செழித்து இருக்கட்டும்ப்பா. இவங்க வாழ்க்கை இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையில் அவங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சத்தம் அவங்க வாழ்க்கையில் இருந்து வாக்கட்டும்ப்பா. எல்லா துதி கனம் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.